பொன் கொடுத்தா, பொருள் கொடுத்தா, மணி கொடுத்தா, மண் கொடுத்தா நிறைவா இல்லை. மனிதன் போதும்னு சொல்கிறது தானம். என்ன தானம்? அன்னதானம். ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட, இவ்வளோ சாப்பிடலாம், இவ்வளோ சாப்பிடலாம், இவ்வளோ சாப்பிடலாம், அதுக்கு மேலே போதும் போதும் மூச்சு முட்டுதும் போல. அந்த அன்னதான வழிபாட்டை மையப்படுத்தக்கூடிய வழிபாடு ஐயப்ப வழிபாடு. அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது சார். பொதுவாக கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டுமோ, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிதல் வேண்டும். சத்தியமாய் பொண்ணு 18ஆம் படி மேல் வீச்சிருக்கும் அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணம்னு சொல்லி நெய்யை ஊற்றி தேங்காய் உடைச்சி நமஸ்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி பானகம் வச்சு எல்லாம் பண்ணி வழிபட்டு திரும்பி வர்றமே. அவர்கிட்ட என்ன வேண்டுவோம்? கல்வி கொடு, கலை கொடு, வீடு கொடு, வாசல் கொடு, நகை கொடு, நட்டு கொடு, பிள்ளைக்கு கல்வி கொடு, திருமணத்துக்கு வாய்ப்பை கொடு, எல்லாம் கேட்குறோம். ஆனால் ஐயப்ப வழிபாடு மட்டும்தான் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் கேட்காமல் கூட்டு வழிபாடு. ஒரு வீட்டில் பஜனைனா 100 பேர் சேர்ந்து ஐயப்பன் பாட்டு பாடி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கூட்டுச்சரணம் போடுவாங்க. வழிபாட்டில் மிக உன்னதமானது அடுத்தவருக்காக மனிதநேயத்தோடு இறைஞ்சக்கூடிய கூட்டு வழிபாடு. இப்படி அறம் பேசும் ஐயப்ப வழிபாடு ஆனந்தம் சேர்க்கும் வழிபாடு.